بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க இருக்கிற சூரத்துல் காஃபிரூன். சூரத்துல் காஃபிரூன் ஷிருக்கில் இருந்து, அந்த ஷிரிக்கை செய்பவர்களிருந்து மக்களை விடுவிப்பதற்காக வந்த ஒரு சூறாவாக சூரத்துல் காஃபிரூன் கருதப்படுகிறது. சூரத்துல் காஃபிரூன் மக்கியா, அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னர் இறங்கப்பட்ட ஒரு சூறாவாக சூரத்துல் காஃபிரூன் கருதப்படுகிறது. அதேபோன்று இந்த சூரா முஃபஸ்ஸல் அந்த வகையை சார்ந்தது. முஃபஸ்ஸல் என்றால் சூரத்துல் காஃப்ல இருந்து, அல்லது இன்னும் ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் சூரத்துல் ஹுஜராத்தில் இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் இறக்கப்பட்ட அல்லது அல் குர்ஆனில் அமைந்திருக்கின்ற சிறிய சூறாக்களுக்கே அல் முஃபஸ்ஸல் என அதற்காக பெயர் சொல்லப்படுகிறது. சூரத்துல் காஃபிரூன் 6 வசனங்களை கொண்டது. இந்த சூரா முஸ்ஹஃபின், குர்ஆனில் அந்த ஒழுங்கமைப்பின் அடிப்படையில் 109வது சூறாவாக இந்த சூரா கருதப்படுகிறது. அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த ஒழுங்கு முறையின் அடிப்படையில் 18வது சூறாவாக இந்த சூரத்துல் காஃபிரூன் கருதப்படுகிறது. அதாவது சூரத்துல் மாஊனுக்கு பிறகு இறக்கப்பட்ட சூறாவாக இந்த சூரத்துல் காஃபிரூன் கருதப்படுகிறது. இந்த சூறாவுக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கிறது. அதாவது அல் முகஷ்கிஷா. முகஷ்கிஷா என்றால் ஷிரிக்ல இருந்து, நிஃபாக்ல இருந்து மக்களை சுத்தப்படுத்துகிற சூரா எனவும் ஒரு பெயர் இருக்கிறது. அதேபோன்று சூரத்துல் ஐபாதா எனவும் அதற்கு சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு பெயர் சூரத்துல் இஹ்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த சூராவுக்கு இஹ்லாஸ் என சொல்லப்படுகிறது போல சூரத்துல் காஃபிரூனுக்கும் இஹ்லாஸ் என பெயர் சொல்லப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சொல்றார்கள்: இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற சூரா குர்ஆனின் அரை பகுதிக்கு சமனாகிறது. அதாவது அந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். அதேபோன்று குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இஹ்லாஸ் 1/3 பகுதிக்கு சமனாகவும், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குர்ஆனில் கால்வாசிக்கு சமனாகவும் இருக்கிறது என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக சொல்கிறார்கள். அதேபோன்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி தோழரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். இந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
அந்த சஹாபியிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க திருமணம் முடித்தீர்களா என கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், திருமணம் முடிப்பதற்கான வசதி என்னிடத்தில் கிடையாது என சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், உங்களிடத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூரா கிடையாதா, நீங்கள் அதனை மனனம் செய்யவில்லையா என கேட்டபோது ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்பொழுது சொன்னார்கள், அதனை நீங்கள் மஹராக வைத்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அது குர்ஆனின் கால்வாசிக்கு சமனாகிறது என சொன்னதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் இந்த சூராவின் சிறப்பு, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்து அந்த 2 ரக்அத்திலேயும் முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதுவதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிமடுத்து அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், ஹாதா அப்துன் அரஃப ரப்பஹு, இந்த மனிதன் தங்களுடைய இறைவனை சரியான முறையில் தெரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார். 2வது ரக்அத்தில், அதாவது ஃபஜ்ருடைய சுன்னத்தில் முந்திய சுன்னத்தில் 2வது ரக்அத்தில் சூரத்துல் இஹ்லாஸை ஓதிய போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், ஹாதா அப்துன் ஆமன பி ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை சரியான முறையில் ஈமான் கொண்ட மனிதனாக இந்த மனிதர் இருக்கிறார் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்ட தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு நான் ஒவ்வொரு நாளிலும் ஃபஜ்ர் தொழுகை முந்திய சுன்னத்தில் இந்த 2 சூறாவையும் ஓதுவதை நான் விடவே இல்லை என தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதேபோன்று ஹாரிஸ் இப்னு ஜபலா என்ற சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போய் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நான் தூங்கும் போது ஓதுவதற்கு சிறந்த ஒரு சூறாவை சொல்லித் தாருங்கள் என கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க சூரத்துல் காஃபிரூனை ஓதிக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அது ஷிர்க்ல இருந்து, இணை வைப்பில இருந்து, நிஃபாக்ல இருந்து உங்களை விடுவிக்கும் என சொன்ன அந்த ஹதீஸை இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சூரா முக்கியமாக எங்களுக்கு 2 விடயத்தை சொல்லித் தருகிறது. அகீதா, உண்மையிலே அல்லாஹு தஆலாவை எவ்வாறு நாம் நம்ப வேண்டும், அந்த ஏகத்துவத்தை எங்களுக்கு பறைசாற்றுகிறது போல சிறுக்குல இருந்து, நிஃபாக்குல இருந்து எங்களை விடுவிப்பதற்கான ஒரு வழியையும் இந்த சூரா எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இந்த சூரா இறக்கப்படுவதற்கான காரணம், நாங்கள் சபபுன் நுசூல் என சொல்கிறோம். சூறாக்கள் இறக்கப்படுவதற்கான காரணம் சபபுன் நுசூல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என சொல்லுகிற போது எங்களுக்கு தெரியும், ஒரு ஹிப்ருல் உம்மா சமூகத்தின் பெரிய ஒரு அறிஞர் என்ன சொல்லப்படுகிற தப்சீர் கலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஒரு சஹாபியாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கருதப்படுகிறார்கள். அவர்கள் பின்வருமாறு சொல்கிறார்கள், குறைஷிகளில் சிலர், உதாரணமாக வலீத் இப்னு முகீரா, ஆஸ் இப்னு வாயில், அஸ்வத் இப்னு அப்துல் முத்தலிப், உமையத் இப்னு ஹலஃப் போன்றவர்கள்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தேவையான நீங்கள் கேட்கிற எல்லா பணத்தையும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களை இந்த மக்காவிலே ஒரு பெரிய ஒரு பணக்காரராக நாங்கள் மாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படி பெண்கள் தான் வேணுமென்றால் நீங்கள் மக்காவில் இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் கையை நீட்டினா போதும், அந்த பெண்ணை நாங்கள் திருமணம் முடித்து தருகிறோம். ஆனால் நீங்க ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை, நீங்க எங்களுடைய அதாவது கடவுள்களை வணங்க வேண்டாம் என நீங்கள் மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அதனை நீங்கள் விட வேண்டும் என சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுமுழுதாக மறுத்தார்கள். பிறகு இரண்டாவது முறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பேசி சொல்கிறார்கள், அப்படி என்றால் நாங்கள் இன்னும் ஒரு உடன்படிக்கைக்கு நாங்கள் வருவோம். அது என்ன என்றால், ஒரு வருடம் நீங்க எங்களுடைய லாத் உஸ்ஸா வாகிய எங்களுடைய சிலைகளை நீங்கள் வணங்க வேண்டும், அடுத்த வருடம் முழுவதும் உங்களுடைய இறைவனை நாங்கள் வணங்குவோம் என அந்த குறைஷிகள் சொன்ன போது அந்த சூரத்துல் காஃபிரூன் இறங்குகிறது. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சூராவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என்ற அந்த சூராவை ஓதினார்கள். குல் நபியே சொல்லுங்கள், யா ஐயுஹல் காஃபிரூன் நிராகரிப்பாளர்களே, யா ஐயுஹா என சொன்ன போது பக்கத்தில் உள்ளவர்களா இருக்கலாம், தூரத்தில் உள்ளவர்களா இருக்கலாம், இப்படி எல்லாரையும் விழித்து சொல்கிற ஒரு வசனமாக யா ஐயுஹா அல் காஃபிரூன் இறை நிராகரிப்பாளர்களே, நீங்க ரசூலுல்லாஹ்வை அவர்களை பார்த்து சொல்லுங்கள், இறை நிராகரிப்பாளர்களே, லா அபுது மா தஅபுதூன், நீங்க வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் என சொல்லுங்கள் என்ற அந்த சூராவை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த சூராவுக்கு ஒத்ததாக இன்னும் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். குல் அஃபகைரல்லாஹி தஅமுரூனி, நபியே நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் இல்லாத ஒருவரை வணங்குமாறு அஅபுது ஐயுஹல் ஜாஹிலூன், தெரியாதவர்களே, அறிவியலர்களே, புத்தி இல்லாதவர்களே, நான் அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறொருவரை வணங்கவா என நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள் எனவும் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ஒரு வசனத்தில் பலில்லாஹ ஃபஅபுத், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்த வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹு தஆலா பிறப்பிக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சூரத்துல் இஹ்லாஸோடு சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தொழுகைகள் ஓதி தொழுது வந்ததற்கான காரணம் என்னவென்றால், இந்த இரண்டு சூறாக்களும் இரண்டு விடயத்தை பொதிந்திருக்கிறது. அதுல ஒன்று அத்தௌஹீதுல் அமலி, அதுதான் சூரத்துல் காஃபிரூன். சூரத்துல் காஃபிரூன் எங்களிடத்தில் சொல்கிறது, நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், பிற கடவுள்களை வணங்கக்கூடாது என்ற அமல் ரீதியான செயல் ரீதியான அந்த ஏகத்துவத்தை இந்த சூரா சொல்லுகிறது. இரண்டாவதாக அத்தௌஹீதுல் இஅ்திகாதி, அதாவது நாம் கொள்கை கோட்பாடு சம்பந்தப்பட்ட அந்த ஏகத்துவம், அதனை சூரத்துல் இஹ்லாஸ் வலியுறுத்துகிறது. எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நேரத்தில் அல்லது ஒரு சில
தொழுகைகளில் இந்த 2 சூறாக்களையும் 2 ரக்காத்துக்களிலும் ஓதி வந்ததாக வரலாறுகள் சொல்லுகிறது. சஹாபாக்களும் இதை பற்றி சொன்ன ஹதீஸ்கள் அதைகளை நாங்கள் பின்னால பார்க்க இருக்கிறோம். 2 ரக்காத்துக்கள் ஃபஜ்ருக்கு முன்னால நாம் தொழுகிறோம். இது பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த 2 ரக்காத்துக்களில் ஓதினார்கள் என்பதை சொல்லுகிற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறையவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்து 2 ரக்காத்திலும் குல் யா அய்யுஹல் காஃபிரூனும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹதும் அதிகமாக ஓதி வந்ததை நான் கேட்டிருக்கிறேன் என அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிட்டத்தட்ட 1 மாதமாக ஃபஜ்ருடைய முந்திய சுன்னா 2 ரக்காத்தையும் அவர் எதனை ஓதுகிறார் என்பதை நான் கவனித்து பார்த்தபோது முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூனையும் 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹதையும் ஓதுவதாக நாம் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்றுதான் மக்ரிபுடைய பிந்திய சுன்னத். இந்த விடயத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையுடைய முந்திய அதாவது சுன்னத்தில 2 ரக்காத்திலையும் இந்த 2 சூறாவையும் ஓதி வந்தது போல மக்ரிபுடைய பின்னால இருக்கிற அந்த 2 ரக்காத்திலையும் இந்த சூறாவையும் ஓதி வருவதை நான் கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன் என இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். அதே போன்றுதான் ஸலாத்துல் வித்ர், இது பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, நான் மேலே கூறிய அந்த சஹாபாக்கள் எல்லாம் பெரும்பாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கூட இருக்கிற சஹாபாக்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருக்கலாம். இவர்கள் எல்லோரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, அவர்கள் மாத்திரமல்ல இன்னும் நிறைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோடு எப்பொழுதும் அவர்களை சூழ்ந்திருக்கின்ற சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்கிற அமல்கள், அவர்களுடைய சொற்களை செயற்களை நிறையவே அவர்கள் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வித்ருடைய 3 ரக்காத்தில முதல் ரக்காத்தில சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா ஓதுவதை கேட்டிருக்கிறேன். 2வது ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூனும் 3வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் அதனை ஓதுவதையும் நான் கேட்டிருக்கிறேன் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்றுதான் இந்த 2 சூறாக்களையும் நாம ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு போனால் நாங்க தவாப் செய்கிறோம். தவாப் செய்துவிட்டு அந்த மகாம இப்ராஹிமுக்கு பின்னால இருந்து 2 ரக்காத்துக்கள் தொழுவது சுன்னத். அதாவது மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால நெருக்கடியாக இருந்தால் ஹரத்தில எந்த இடத்தில தொழுதாலும் அது நிறைவேறும். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 ரக்காத்திலையும் இந்த 2 சூறாவையும் ஓதி வந்ததாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சில அறிஞர்கள் ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்ததற்கு பிறகு
சுன்னத்து தொழுதற்கு பிறகு அந்த சுன்னத்து தொழுகையில் அந்த 2 சூறாவையும் ஓதுவதற்கான காரணம் என்னவென்றால், அந்த கஅபத்துல்லாவை நாம் தவாப் செய்கிறோம், அதற்கு பிறகு ஹஜருல் அஸ்வதை நாம் முத்தமிடுகிறோம் அல்லது தொடுகிறோம். அப்போ இவைகளுக்கு உண்மையிலேயே சக்தி கிடையாது. அந்த கஅபத்துல்லாவுடைய ரப்புக்குத்தான் எல்லா சக்தியும் இருக்கிறது. எனவே நாம சுத்தினது வெறுமனே கட்டிடமல்ல, அல்லாஹுடைய வீடு. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அதை சுற்றுமாறு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தும் இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் நாங்க இந்த கஅபத்துல்லாவை சுற்றுவதும் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதும். எனவே நாம் அந்த கஅபா என்பதற்காக நாம் சுற்றவில்லை, இல்லாம அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் நாம் சுற்றினோம். நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு சம்பவம் தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை, அதாவது கஅபத்துல்லாவை தவாப் செய்துவிட்டு ஹஜருல் அஸ்வத் அந்த கல்லை முத்தமிட்டார்கள் அல்லது தொட்டார்கள். முத்தமிட்டு அல்லது தொட்டுவிட்டு சொன்னார்கள், யா ஹஜர், ஏ கல்லே, எனக்கு தெரியும், நிச்சயமாக நீ ஒரு கல்லு என்பது எனக்கு தெரியும். உன்னால, கல்லை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், உன்னால எந்த பிரயோசனமும் யாருக்கும் செய்ய முடியாது, யாருக்கும் எந்த கெடுதியும் செய்ய முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நாம் பார்த்திருக்காவிட்டால் நிச்சயமாக நானும் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எதனை உணர்த்துகிறது என்றால், அங்கே அந்த கல்லுக்கு எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹு தஆலா ஒரு சக்தியை கல்லுக்கு கொடுத்திருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள், எனவே நான் முத்தமிடுகிறேன். அல்லாஹ்வுடையவும் ரசூலுடையவும் கட்டளையை நான் ஏற்று நடக்கிறேன் என்பதை அறிவிப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேன் என அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கஅபத்துல்லாவை தவாப் செய்துவிட்டு அதே போன்று ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு இந்த 2 சூறாக்களையும் ஓதுவதற்கான காரணமாக இருக்கலாம், நான் அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்குகிறேன், மாறாக வேறு ஒன்றையும், கற்களையோ வேறு கட்டிடங்களையோ நான் வணங்கவில்லை, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகிறேன் என்பதை இப்பொழுது கூட இந்த தவாஃபுக்கு பின்னரான 2 ரகாத்தில் கூட நான் பறைசாற்றுகிறேன் என்பதை சொல்வதற்காக அந்த 2 சூறாக்களையும் ஓதியிருக்கலாம் என சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சூரா எங்களை ஷிர்க்கிலிருந்து, இறை நிராகரிப்பிலிருந்து, எல்லா வகையான இறை நிராகரிப்பிலிருந்தும் எங்களை வெளியே கொண்டு போகிறது. அதே போன்று ஏகத்துவத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஏக இறைவன் அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், மற்ற கடவுள்கள் என சொல்லிக் கொண்டிருப்பவைகளை அல்ல என்பதை இந்த சூரா எங்களுக்கு சொல்லித் தருகிறது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே சொல்லுங்க அவர்களுக்கு, யாருக்கு? இறை நிராகரிப்பாளர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள், அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் என சொல்கிற போது அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்பதை இறைவன் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஈமானுடைய பெருமதி, அதனுடைய விலை மதிக்க முடியாத அளவுக்கு அது பெருமதியானதாக ஈமான் கருதப்படுகிறது. அல்லாஹுக்கு நாங்கள் நிறைய எவ்வளவு ஷுக்ர் செய்தாலும் போதாது. அதாவது ஒரு முஸ்லிமுடைய தாய் தந்தையர்கள் மூலமாக நாங்கள் பிறந்ததனால இன்றைக்கு நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம்.
இன்னும் சிலருக்கு அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து ஹிதாயத்தை கொடுக்கிறான், நேர்வழியை கொடுத்தான். அதன் மூலமாக அவர்கள் புனித இந்த இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் முஃமின்களாக இருக்கிறார்கள், சுவனத்துக்கு அதிபதியாக மாறிவிட்டார்கள். இதற்காகவும் அவர்கள் அல்லாஹ்வை நிறைய சுக்ர் செய்ய வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த குஃப்ரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என நினைக்கிறேன். குஃபர் இரண்டு வகைப்படுகிறது. இறை நிராகரிப்பு ஒன்று மனிதனை அவனுடைய மார்க்கத்திலிருந்து வெளியேற்றுகிற குஃபர். அதில் முதலாவதாக அப்படியே மார்க்கத்தை பொய் என சொல்லுவது, நஊது பில்லாஹ். இது பற்றி குர்ஆன் சொல்கிற போது வமன் அظلمு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா அவ் கذب பில்ஹக், அல்லாஹ் மீது பொய் சொல்பவர் அல்லது இந்த மார்க்கத்தை பொய்ப்பிப்பவர் இவரை விட மிக அநியாயம் செய்கிறவர் யாருதான் இருக்க முடியும் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கேட்டு இறுதியாக சொல்கிறான், அலைஸ ஃபீ ஜஹன்னம பத்வல் லில் காஃபிரீன். அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு நரகத்தில் இடம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக குஃப்ருல் இபாஇ வல் இஸ்திக்பாரி, அதாவது தெரியும் இதுதான் உண்மையான மார்க்கம் என்பதை தெரிந்து கூட அதனை நிராகரிப்பது. ஷைத்தான் என்ன சொன்னான் அல்லாஹ்விடத்தில், வஇது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது, நாங்க வானவர்களுக்கு சொன்னோம் அந்த ஆதமுக்கு சுஜூத் செய்யுமாறு. அப்பொழுது அந்த வானவர்கள் எல்லாரும் சுஜூத் செய்தார்கள், இபிலீஸ தவிர. அபா வஸ்தக்பர், அவன் பெருமை அடித்தான். எனவே அவன் இறை நிராகரிப்பாளரில் ஒருவனாக அவன் மாறிவிட்டான். எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் சிலர் உண்மை எதுவென தெரிந்திருந்தும் கூட அவர்கள் வேண்டுமென்றே நிராகரிக்கிறார்கள். இது குஃப்ர்ல இரண்டாவது வகை. அடுத்தது மூன்றாவது வகை குஃப்ர் ஷக், அதாவது சந்தேகத்தினால நிராகரிப்பது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உண்மையிலே ஒரு முஃமினாக இருக்கிறான் என்றால் அவன் அல்லாஹ் சொன்னவற்றை அப்படியே நம்பியிருப்பான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவற்றை நம்பியிருப்பான். இல்முல் கைப், மறைவான விஷயங்களை குர்ஆன் சொல்லித் தருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள் மறைவான விடயங்கள். இவைகளை நம்புவதுதான் ஈமான். நம்புபவன் தான் முஃமினாக கருதப்படுகிறான். எனவே அந்த விடயத்தில் யாராவது சந்தேகிக்கிறான் என்றால் நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதுவும் குஃபருடைய ஒரு வகையாக கருதப்படுகிறது. வமா அظن الساعة قائمة, சில அந்த இறை நிராகரிப்பாளர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாள் வருமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. வல இன் ருதித்து இலா ரப்பி லஅஜிதன்ன கைரம் மின்ஹா முன்கலபா, அப்படி வந்தாலும் கூட நான் உலகத்தில் நல்லா இருக்கிறது மாதிரி அங்கேயும் போய் நல்லா இருப்பேன் என சில இறை நிராகரிப்பாளர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை அல் குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்ததாக குஃப்ருல் இஅராம், அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அல்லாஹ் தான் ரப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், மற்ற இஸ்லாமிய எல்லா கடமைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆனால் அது பற்றி அவன் கவனம் செலுத்துவதில்லை. தொழுகை பற்றியோ இஸ்லாத்தின் மற்ற மார்க்க விடயங்களை பற்றியோ அவன் அது பற்றி அலட்டிக் கொள்வதில்லை. அதில் பார்ப்போம், பிறகு பார்ப்போம். அவைகளுக்கு அல்லது படிப்பதற்கான ஆர்வத்தை கூட நாம் எடுத்துக்கொள்வதில்லை. நஊது பில்லாஹ். இது குஃப்ருல் இஅராம், ஒரு வகையில புறக்கணிக்கிறது. உதாரணத்துக்கு சொன்னால், இன்று உலகத்தில் எவ்வளவோ
மார்க்கத்தை பற்றி, ஈமான பற்றி, இஸ்லாத்தை பற்றி நிறைய சொற்பொழிவுகளும், நிறைய குத்துபாக்களும், நிறைய புத்தகங்களும் நிறைய தாராளமாக காணப்படுகிறது. ஆனால் அது பற்றி நாம் அலட்டிக் கொள்றதில்லை, அதை படிப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்குறதில்லை. காரணம், நாம் அடிக்கடி சொல்கிறோம், எங்களுக்கு நிறைய அதாவது வேலை இருக்கிறது, பிஸியாக இருக்கிறோம் என நாம சொல்கிறதுனால நஊது பில்லாஹ் அல்லாஹ்வுடைய தீனை நாம் ஒரு வகையில புறக்கணிக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வல்லதீன கஃபரு அம்மா உந்திரு முஅரிதூன். வல்லதீன அதாவது அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டவைகளை விட்டும் அவர்கள் நிராகரிக்கிறார்கள், அவர்கள் அந்த பக்கத்துக்கு போறதில்லை. இஸ்லாத்துடைய அந்த விழுமியங்கள், இஸ்லாத்துடைய கட்டளைகள் கூடாது என எவைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அவைகளை பற்றி அவன் பார்க்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை என்பதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதே போன்றுதான் குஃப்ருன் நிஃபாக், சிலர் முனாஃபிகாகி காஃபிராகி விடுகிறார்கள். ذلك بأنهم آمنوا ثم كفروا. சிலர் அதாவது எங்களுக்கு தெரியும், பத்ர் யுத்தத்தில் போல, சில உஹது யுத்தத்தில் சில மனிதர்கள் என்ன செய்தார்கள், மக்களிடத்தில் வந்து நாங்களும் உங்களோட சேர்ந்து இருக்கிறோம், முஃமின்கள் முஸ்லிம்கள் என சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிறகு அந்த இடத்தை விட்டு வந்தால் அவர்கள் குறைஷிகளோட சேர்ந்து நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் என அவர்கள் நிஃபாக்காக, முனாஃபிக்காக மாறிவிட்ட சம்பவங்களை அறிகிறோம். ஃபதுபி அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டான். ஃபஹும் லா யஃப்கஹூன், அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அடுத்ததாக இன்னும் ஒரு குஃபுர் இருக்கிறது. அந்த குஃபரினால் மனிதன் மார்க்கத்திலிருந்து வெளியே போய்விட மாட்டான், ஆனால் அது பெரும் பாவமாக அமைகிறது. எனவே அதற்கு உதாரணமாக அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை மறப்பது. அதுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை பின்வருமாறு சொல்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு ஊருக்கு, ஒரு ஊரை ஒப்பாக ஒரு ஊரை சுட்டி காட்டி அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த ஊர்ல எல்லா மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹு தஆலா ரிஸ்க கொடுக்கிறான், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நோயில்லாத வாழ்க்கையை கொடுத்தான். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய எல்லா நிஅமத்துக்களையும் மறுத்து விட்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தண்டனையை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்ற செய்தி அந்த புனித அல் குர்ஆனில் வருகிறது. இது குஃப்ரானுன் நிஅமா என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை மறுப்பது. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துக்கு நாங்க அல்லாஹ்வுக்கு அடிக்கடி சுக்ர் செய்ய வேண்டியிருக்கிறது, நன்றி செலுத்த வேண்டியிருக்கிறது. இவைகளை மறுப்பது கூடாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்றுதான் சிபாபுல் முஸ்லிம் குஃபர், ஒரு சகோதரனை ஏசுவது, திட்டுவது, ஃபுசூக், இது பெரிய பாவம். அவனோட சண்டையிட போவது அது இறை நிராகரிப்பாகும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று ஒரு மனிதர் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணாமல் வேறு ஒன்றை வைத்து சத்தியம் பண்ணுவது. சில நேரங்கள் சில மனிதர்களை வைத்து சத்தியம் பண்ணுவார்கள். எங்கட அம்மா மீது சத்தியமாக, அப்பா மீது சத்தியமாக, பிள்ளை மீது சத்தியமாக, அல்லது சிலர் சொல்லுவாங்க இந்த நியமத்துக்கள் மீது சத்தியமாக, தண்ணியை காட்டி சொல்லுவாங்க நியமத்து மீது சத்தியமாக, எங்களுடைய என்ற பிள்ளையிட தலையின் மீது சத்தியமாக, இப்படியெல்லாம் சத்தியம் செய்வார்கள். அப்படி செய்பவர்கள் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள், இறை நிராகரிப்புக்குள்ளாகி விட்டார்கள், அவர்கள் காபிராகி விட்டார்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஷிர்குன் அஸ்கர், சிறிய ஷிர்க் என நாம் சொல்கிறோம். லா அஅபுது மா தஅபுதுன், நீங்க வணங்குவவற்றை நான் வணங்க மாட்டேன். லா அஅபுது, நான் வணங்க மாட்டேன், இப்பொழுதும் வணங்க மாட்டேன், அல்லது பிறகும் வணங்க மாட்டேன் என அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். நபியை அவ்வாறு சொல்லுங்கள்,
நீங்க வணங்குவற்றை இப்போதும் நான் வணங்க மாட்டேன், ஒருபோதும் பிறகும் நான் வணங்க மாட்டேன். எனவே அந்த வசனத்துக்கு ஒத்ததாக இன்னும் ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். ஃபகுல்லி அமலி வலக்கும் அமலுக்கும், நபியே நீங்க சொல்லுங்கள், எனது அமல் எனக்குரியது, உங்களுடைய அமல்கள் உங்களுடைய வேலைகள் உங்களுக்குரியது. அன்தும் பரீஊன மிம்மா அமல், நான் எதனை செய்கிறேனோ அது உங்களுக்கு, நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. அதே போன்று நீங்கள் செய்பவற்றை நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன் என நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் என அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அடுத்த வசனம், வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, நான் வணங்கு அந்த இறைவனை நீங்களும் வணங்கப் போவதில்லை. அதாவது இப்போ நான் இறைவனை அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறேன், அந்த இறைவனை நீங்க வணங்க மாட்டீர்கள் என சொல்கிறீர்கள். வணங்கக்கூடாது என்று சொல்வதல்ல, அவர்கள் நிராகரித்தார்கள். எனவே நான் வணங்குகிற அந்த அல்லாஹ்வை நீங்க வணங்காம இருக்கிறீர்கள். வலா அன ஆபிதும் மா அபத்தும், வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்குகிற அந்த சிலைகளை நான் ஒருபோதும் வணங்க போவதில்லை என நபியே நீங்கள் சொல்லுங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் 2 முறை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், நான் வணங்குவற்றை நீங்க வணங்க மாட்டீர்கள், நீங்க வணங்குவற்றை நான் வணங்க மாட்டேன். அதனை 2 முறை சொல்வதற்கு காரணம் என்று சொன்னால், முதலாவது முறையில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்பொழுது அப்படித்தான் நடக்கிறது, நீங்க வணங்கி கொண்டிருக்கிறீங்க, ஆனால் நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன். அதே போன்று நான் வணங்குபவற்றை நீங்கள் வணங்காம இருக்கிறீர்கள். 2வது முறையாக அல்லாஹ் சொல்லி சொல்கிறான், நிச்சயமாக நான் நீங்கள் வணங்குகிற அந்த சிலையை இப்பொழுதும் நான் வணங்க மாட்டேன், எதிர்காலத்திலும் பிறகும் நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது என்றால் ஐ முஸ்தக்பிலன், எதிர்காலத்தில் நிச்சயமாக நாங்க அவைகளை வணங்க மாட்டோம். லகும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. உங்களுடைய மார்க்கம் என்றால் நீங்கள் இணை வைக்கிறீர்கள், அது உங்களுக்குரியது. வலியதீன், என்னுடைய மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது என நீங்கள் சொல்லுங்கள் என அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூராவை இறக்குகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதற்கு ஏற்றால் போல நிறைய வசனங்களை நாங்கள் குர்ஆனில் பார்க்கிறோம். என்ன? ஷஹித் அல்லாஹு தஆலா சாட்சியாக இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்குரிய இறைவன் யாரும் கிடையாது. வானவர்களும் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அதே போன்று அறிவு கொடுக்கப்பட்டவர்களும் நல்ல முறையில் சிந்திப்பவர்களும் இதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், இந்த தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தை விட்டு வேற ஒன்ற மார்க்கமாக ஒருவர் எடுத்துக்கொண்டால் ஃபலன் யுக்பல மின்ஹு, அதிலிருந்து நிச்சயமாக அவரிலிருந்து அதனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அரபியில ஃபலன், லன் என்று சொன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாளை மறுமையில் அவன் நஷ்டவாளிகள் ஒருவனாக இருப்பான் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சூரத்துல் காஃபிரூன் இறை நிராகரிப்பாளர்களை எச்சரிக்கிறது. நீங்க இறை நிராகரிப்போடு இருக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது. அடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான், அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் சொல்லி விலகிக் கொள்ளுங்கள், மாறாக அவர்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை திணிக்க கூடாது.
லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் என நீங்க அவர்களை சொல்ல வேண்டுமே தவிர அவர்களுக்கு ஒருபோதும் மார்க்கத்தை திணிக்க வேண்டாம். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில வலுக்கட்டாயம் கிடையாது. கட்டாயமாக நீ மார்க்கத்துக்குள்ள வரணும், இல்லாவிட்டால் அப்படி இப்படி என்றெல்லாம் ஒருவருக்கும் மார்க்கத்தை திணிக்க கூடாது. ஏன்? எது அசத்தியம் எது சத்தியம் என்பது மக்களுக்கு தெளிவாகிவிட்டது. எனவே நீங்கள் மார்க்கத்தை திணிக்க கூடாது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வேதக்காரர்களே, நீங்க ஒரு கலிமாவுக்கு, ஒரு நடுநிலையான ஒரு வார்த்தைக்கு, ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள். என்ன? நாங்க அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது, நாங்க அல்லாவோடு சேர்த்து இன்னும் ஒருவரை அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவருடன் சேர்த்து இன்னும் யாரை நாங்கள் இணை வைக்கவும் கூடாது என நீங்கள் அந்த சரியான நடுநிலையான ஒரு வார்த்தைக்கு வாருங்கள் என அந்த வேதக்காரர்களை பார்த்து நபியை நீங்கள் சொல்லுங்கள். அந்த வசனத்தின் இறுதியில் சொல்கிறான், அவர்கள் புறக்கணித்து விட்டால் நீங்க சொல்லுங்க, நாங்க முஸ்லீம்கள், அவ்வளவுதான். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம், திணிக்க போகக்கூடாது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், உங்களை அந்த இறை நிராகரிப்பாளர்கள் பொய்ப்பித்தால், நீங்க பொய்யன் என்று சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறது எனக்கு, நீங்க செய்கிறது உங்களுக்கு என நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் குறிப்பிடுகிறான். உங்களுக்கு எதனை அல்லாஹ் கட்டளை இடுகிறானோ அதனை செய்யுங்கள். நீங்க யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களை விட்டு வந்து விடுங்கள், வேற ஒன்றும் அவர்களை நீங்கள் செய்துவிடக் கூடாது. அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்க அந்த அளவுக்கு உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம், உங்களை நீ கஷ்டத்தில் போட்டுக்கொள்ள வேண்டாம், பெரும் கவலையாக நீங்கள் கவலைப்பட்டு கொள்ள வேண்டாம் என அல்லாஹு தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஹக்கு உண்மை உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து தான் வருகிறது. யார் விரும்புகிறாரோ அவரால் ஈமான் கொள்ளலாம், யார் விருப்பம் இல்லையோ அவர் நிராகரிக்கலாம் என அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நீங்கள் மார்க்கத்தை திணிக்க கூடாது. மற்றவர்களை பார்த்து நீங்கள் புறக்கணிக்கிறது, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனோடு பேசக்கூடாது, உறவாடக்கூடாது, அவனோடு சகவாசம் வைத்துக் கொள்ள கூடாது என அப்படி சொல்லக்கூடாது. அத்தீனுல் முஆமலா என இஸ்லாம் சொல்லுகிறது. மார்க்கம் என்றால் நட்பண்புகள், அழகான பண்புகளின் ஊடாகத்தான் நிறைய சாரியாக மக்கள் மார்க்கத்தை ஏற்று வந்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளூடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நல்ல முறையில் மாற்று சகோதரர்களோடு பழகினார்கள், அவர்களோடு நல்ல முறையில் மார்க்கம் அல்லாத விடயத்தில் உலக விடயங்களில் அவர்களோடு பழகியிருந்தார்கள், கடன் கொடுத்து கொண்டார்கள், அவர்களுடைய பொருட்களை அடகு வைத்தார்கள். இப்படியெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோது ஒரு யஹூதிக்கு சார்பாக, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பு கொடுத்த சம்பவங்களை கூட நாம் அறிகிறோம். எனவே அவர் முஸ்லிம் என்பதற்காக அவர் எந்த பாவத்தையும் பிழையை செய்தால் அவருக்கு சார்பாக இருக்குமாறு ஒருபோதும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. மாறாக எல்லோரோடும் நடுநிலையாக சரியாக நடந்து கொள்ளுமாறுதான் இஸ்லாம் எங்களை பணிக்கிறது. இஸ்லாத்தில் பயங்கரவாதம் கிடையாது, இஸ்லாத்தில் அடாவடித்தனம் கிடையாது. அன்பாத சகோதரர்களே, எல்லோரும்
அன்னஹும் ஹல்குல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. பயங்கரவாதத்தை இஸ்லாம் முற்றாக அழித்தொழிக்கிறது. பயங்கரவாதத்தை இஸ்லாம் எதிர்க்கிறது அன்பார்ந்த சோர்களே. எனவே இஸ்லாம் என்ற பெயரில் யாராவது பயங்கரவாதத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக அது இஸ்லாம் கிடையாது என்பதை நாம் மாற்று சகோதரர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். அல்லாஹ் சொல்கிறார், நபியே நீங்க சொல்லுங்க, ஞாபகப்படுத்துங்க. ஞாபகப்படுத்துறது மட்டும் தான் உங்களுடைய வேலை. லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர், அவர்களை பைத்து பிடித்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஆனால் மார்க்கத்துடைய விடயத்தில் நாம் எங்களுடைய இஸ்லாம் எதனை சொல்லுகிறதோ அதனை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் இன்னும் ஒருவருடைய மார்க்கத்தில் உள்ள விடயங்களை நாம் செய்வதை இஸ்லாம் எங்களுக்கு வன்மையாக கண்டிக்கிறது. நல்ல முறையில் அவர்களோடு உறவாடுங்கள், நீங்க உங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சூரத்துல் காஃபிரூனில் நிறைய சிறப்புகளை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. நிறைய பண்புகளை சொல்லித் தருகிறது. நாங்கள் எவ்வாறு அல்லாஹ்வோடு நடந்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வாறு மாற்று மத சகோதரர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. இப்படி நாங்கள் நடக்கிற போது நிச்சயமாக அந்த சகோதரர்கள் எங்களை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். எங்களை பார்த்து பிழையாக அவர்கள் விரல் நீட்ட மாட்டார்கள். நாங்கள் பிழையாக இஸ்லாத்தை விளங்கியதனால், பிழையாக நாங்கள் நடந்து கொள்வதால் தான் பிற மதத்தினர்கள் எங்களை குறை சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீன் இது, அல்லாஹ்வுடைய மார்க்கம். அதனை நாங்கள் மற்றவர்களுக்கு சரியான முறையில் நாங்கள் காட்டிக் கொடுக்காவிட்டால் நாம் அல்லாஹ்விடத்தில் நாளை குற்றவாளியாக மாறிவிடுகிறோம். அவர்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை சரியான அதனுடைய உருவத்தை நாம் அவர்களுக்கு காட்டாமல் அடாவடித்தனங்களையோ பயங்கரவாதத்தையோ நாங்க அவர்களுக்கு காட்டிவிட்டால் அதுக்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிற போது அதனுடைய விளைவுகளை நாம் உலகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லாமல் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். எனவே இஸ்லாத்தை சரியான முறையில் நாங்கள் விளங்குவோம், சரியான முறையில் அதன் அடிப்படையில் நாங்கள் நடந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. இவ்வளவு நேரம் யாரெல்லாம் இந்த வகுப்பில் இருந்து இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் செவிமடுத்தார்களோ எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.